children, welcome to Lotus Math channel. நம்ம இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல எக்சர்சைஸ் 1.3ல third problem பார்ப்போம். என்ன கொடுக்கறாங்கன்னா the data in the adjacent table, the table கொடுத்திருக்காங்க. அதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா depicts the length of the woman's forehand and her corresponding height based on this data. அவங்க ஃபோர்ஹேண்டோட லென்த்தும் அதோட ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. சரியா? கொடுத்துட்டு a student find a relationship between the height and the forehand length. அவள் என்னத்தை கண்டுபிடிக்கிறான்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டை அந்த உமனோட ஃபோர்ஹேண்டோட லென்த்தையும் ஹைட்டையும் பேஸ் பண்ணி ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறாங்க. நீங்கள் அதில் என்னென்ன கண்டுபிடிக்கலாம், அது வந்து ஃபங்க்ஷனான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த ஏபியோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த உமன் whose forehand length is 40 cm இருந்தால் அவங்களோட ஹைட் என்ன அப்படின்னு பார்க்கணும். Find the length of the forehand of a woman if her height is 53.3 inches இருந்துச்சுன்னா அப்போ அவங்களோட இது எவ்வளோன்னு பார்க்கணும். சரியா? அப்போ ஹைட்டு கொடுத்து லென்த்து பார்க்க சொல்கிறாங்க, லென்த்து கொடுத்து ஹைட்டு பார்க்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஃபங்க்ஷனான்னு பார்க்கப்போம். அதுக்கு நம்ம சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்துக்கணும். given y is equal to ax plus b. வந்து ஒய்ன்றது டிபெண்டன்ட் வேரியபிள். எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? எக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. எக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த இதை வச்சுட்டு இந்த இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஏபியோட வேல்யூலாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? இஸ் இட் அ ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இதை எடுங்க. 35 45 50 55 அப்படின்னு வரும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இது எக்ஸ், இது ஒய், இது எக்ஸ்ன்னு வச்சுட்டோம்னா இது ஒய்ன்னு வச்சுப்போம். வச்சுட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 56 65 69 74. ஃபங்க்ஷன்னா என்னென்னா எவ்ரி எலிமெண்ட் இந்த டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு எங்கே கண்டுபிடிக்கணும்? கோடொமைனில் இமேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ 35ஓட இமேஜ் என்னது? 56. 45ஓட இமேஜ் என்னது? 65. அப்போது இதோட இமேஜ் என்னது? 50ஓட இமேஜ் என்னது? 69.5. அப்போது 55ஓட இமேஜ் என்னது? 74. அப்படி இருக்கணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் சர்டிஃபிகேட் த இமேஜஸ் இன். அப்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இமேஜ். ஒன்று இந்த 35 வந்து 56ஓட மேப் ஆகிருக்கு, 45 வந்து 65ஓட மேப் ஆகிருக்கு. அப்போது டொமைனில் ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஏதாவது கோடொமைனில் மேப் ஆகிருக்கிறதுனால எஸ் இட் இஸ் அ ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். நம்ம ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 35 கொடுத்துருக்காங்க. ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 56 கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு ரெண்டு வேல்யூ 35 45 ரெண்டையும் வெளியே வச்சு ஈக்குவேட் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம்? ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது 56 இஸ் ஈக்குவல் டு ஏ 35 a ப்ளஸ் பி அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். அடுத்து எக்ஸ் 45 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ எப்படி வரும்? சரி ஒய்யோட வேல்யூ தான் ஃபஸ்ட்டு போடணும். ஏன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னா எடுத்துக்கோ. ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு போட்டிருக்கோம். அதனால் ஒய்யோட வேல்யூ 65 இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். அப்போது எக்ஸோட வேல்யூ என்னது? 45. சரியா? அப்புறம் 45a ப்ளஸ் பின்னு வரும் இல்லையா? இப்போது ஃபஸ்ட்டு இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க, இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. சரியா? எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல ரெண்டு வேல்யூ எடுக்கணும். ஒய் இஸ் ஈக்குவல் டு. அதுக்கடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 45 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்ன வருது? 65 வருது. லார்ஜர் நம்பர் என்னது? 2 தானே. அப்போ மேலே உள்ளது கீழே எடுக்கணும். 56 ஈக்குவல் டு 35a ப்ளஸ் பி. இது வந்து ஈக்குவேஷன் 1. இப்போயும் 1ஐயும் 2ஐயும் சப்ராக்ட் பண்ணும். எப்படி சொன்ன போகிறோம்? 2 மைனஸ் 1ன்னு எடுத்தோம்னா இங்கே மைனஸ் போடலாமா? இங்கேயும் மைனஸ் பண்ணலாம். எதுக்காகனா பியை எலிமினேட் பண்ணால் தான் ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அப்போ என்ன செய்கிறோங்க? 5 இதில் போகுமா? போகாது. அப்போ 15 எது போச்சுன்னா 9, 45ல் 30 போச்சுன்னா 10a கிடைக்கும். அப்போது 10a இஸ் ஈக்குவல் டு 9 கிடைச்சிச்சுன்னா a is equal to 9/10 which is equal to 0.9. இதை வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். சரியா? ஏவோட எவ்வளோ கிடைச்சிருச்சு? 0.9 கிடச்சிருச்சா?
0.9 கிடச்சிச்சு. இப்போ பியோட வேல்யூ என்ன வரும்? பி இஸ் ஈக்குவல் டு பி கண்டுபிடிக்கிறதுக்கு 56 35 இன்ட்டு 49 ப்ளஸ் பின்னு வச்சுக்கோங்க. சரியா? 45 9 டேஸ் பண்ணும்போது 45 5 4 27 27 27 இது பண்ணும்போது என்ன வரும்? 31 வரும். சரியா? 0.9 இருக்கிறதுனால எவ்வளோ கிடைக்கும்போது இங்கே வந்து 56 is equal to 30 45க்கு 5 ரிமைண்டர் 4 9 3s are 27 28 29 30 31 அப்போது 31.5 பாஸ் பண்ண முடியுமா? அப்படியே பி இருக்கா? இப்போ பியோட வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். அப்போ 56 மைனஸ் 31.5ன்னு போடுவோமா? அப்போ 56.0 31.5 இதில் இருந்து பண்ணோம்னா 10ல் 5 இங்கே 5 இருக்குமா? 4 அப்போது பியோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குது? 24.5 பியோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குது? 24.5. ஏவோட வேல்யூ உங்களுக்கு அன்றைக்கி 0.9 பியோட வேல்யூ 24.5 கிடைச்சிச்சு. இது செகண்ட் டிவிஷன். தேர்ட் டிவிஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேர்ட் டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஹைட் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் எ உமன். ஒருத்தியோட ஹைட்டு ஹூஸ் 4 ஹேண்ட் அவளோட 4 ஹேண்டு லென்த் எவ்வளோன்னா whose 4 hand length is equal to length is 40 centimeter. ஒய்ன்றது என்னது? ஹைட்டு. ஒய்ன்றது நத்திங் பட் ஹைட்டு. அதுக்கு ஃபார்முலா ax + b. அப்போது எக்ஸோட வேல்யூ என்னது? 40 சென்டிமீட்டர். எக்ஸ் தான் என்னது? லென்த்து தான் எக்ஸ்ன்னு இங்கே டினோட் பண்ணுறாங்க, ஹைட்டை ஒய்ன்னு டினோட் பண்ணுறாங்க. அப்போ லென்த் இஸ் ஈக்குவல் டு ஹைட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? ஹைட்டுன்றது வந்து ஒய். கிட்டமா இப்போது ஏ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கீங்க? 0.9. இது எவ்வளவு? 40 ப்ளஸ் பியோட வேல்யூ என்னது? 24.5. அப்போது 40 9ஆல் இது பண்ணிட்டு பாயிண்ட் வந்து தள்ளிடுன்னு சொல்லலாம். 0 36 இப்போ 0.9 தானே. அப்போது ஒரு டெசிமல் பிளேஸ் தள்ளி வச்சுக்கோங்க. அதோட 24.5 இது பண்ணோம்னா 5 0 சரியா? 0 ரிமைண்டர் 1 60.5 தான் ஆன்சர். சரியா? 40ஆல் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 40 × 0.9ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்கா? மல்டிப்ளேஸ் இருக்கும்போது 0ன்னு வந்துடும். 4 9s are 36. அப்போ 36.5. அதோட எதை ஆட் பண்ணணும்? 24.5 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 5 6 4ஆல் ஆட் பண்ணோம்னா 10 ரிமைண்டர் 1 60.5. அப்போது அந்த பொண்ணோட லென்த்து 40 சென்டிமீட்டர் ஆட் பண்ணும்போது 400ஓட ஹைட் எவ்வளவா இருக்குது? ஹைட் இஸ் ஈக்குவல் டு 60.5. இது தேர்ட் இது கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் ஃபோர்த்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த இப்போது எக்ஸை கொடுத்துட்டு ஒய்யை கண்டுபிடிக்க சொன்னாங்க. இப்போ ஒய்யை கொடுத்துட்டு எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த length of 4 hand of a woman
woman if her height எவ்வளவு height is 53.3 அப்போது ஒய்யோட வேல்யூ என்னது 53.3. you have to find what is the value of x கண்டுபிடிக்கணும். அப்போது ஃபார்முலா எழுதிட்டாச்சு y is equal to ax plus b. இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 53.3 சப்ஸ்டிட் பண்ணிக்கிறீங்களா? சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் ஏவோட இல்லாது 0.9 எக்ஸ் தான் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க ப்ளஸ் பியோட வேல்யூ என்னது 24.5. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த 24.5ஐயும் இதையும் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா அடிஷன் இந்த சைடு வரும்போது சப்ட்ராக்ஷன் ஆகுங்க. அப்போ 53.3 மைனஸ் 24.5 ஓ 53.3 24.5 பண்ணும்போது இங்கேருந்து ஒன்று கொடுப்பீங்க சப்ட்ராக்ஷன் பாரோயிங் சப்ட்ராக்ஷன் 13ல் 5 போச்சுன்னா எவ்வளவு 8 சரியா? இப்போ 2 இதனால் இதாகுமா சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. இப்போ இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணுவீங்க 12 4 போச்சுன்னா 8 இங்கே 28.8 வருது. அப்போது 0.9 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 28.8. எக்ஸ் இங்கே இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 28.8 மல்டிப்ளிகேஷன் இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வரும்போது என்ன செய்யலாம் 10ஆல் மல்டிப்ளை வேணும்னா 288 9. இதே டிவிசிபிள் ஆச்சுன்னா எத்தனை டைம் போகும் 3 டைம்ஸ் போகுமா? ரிமைண்டர் எவ்வளோ இருக்கும் 1 இருக்குமா? அப்போ 32. அவங்களோட இது எவ்வளோ வருது ஆன்சர் எவ்வளோ வருது லென்த்து வந்து 32 இன்ச்சஸ் யூனிட் எழுதுறது. இது என்னது லென்த்து வந்து 32 இன்ச்சஸ்ன்னு கிடைக்குது. இங்கே என்னது ஹைட்டு சென்டிமீட்டரில் கொடுத்தனா 60.5 சென்டிமீட்டர். தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட். நான் நடத்துறது பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.